வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு கடுகு பொடி தாங்க செய்ய போகிறோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த பொடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடுகு ஒரு 100 கிராம் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயே சேர்க்க வேண்டாங்க. வெறும் கடாயில் கடுகை கொட்டி ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா கடுகுமே பொரியணும். ஒரு கடுகு கூட பொரியாமல் இருக்கக்கூடாது. நல்ல படபடன்னு பொரியணுங்க. நல்ல சட்டி காஞ்ச பிறகு நம்ம கடுகை சேர்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடுகு சூட்லேயே மிளகாவும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கடுகுக்கு நான் 7 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. அதையும் அந்த கடுகோட சூட்லேயே மிளகாய் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கடுகு மிளகாவும் நல்லா ஆறுனதுக்கு பிறகு உப்பு சேர்க்கலாம். ஏன்னா சூட்டோட உப்பு சேர்க்கும்போது நீர்த்தன்மை ஆயிரும். அதனால் நல்லா ஆறின பிறகு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துடலாங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அது ஜலிக்கவே தேவையில்லைங்க. அரைக்கும் போதே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் வெல்லம் நல்லா பொடித்த வெல்லமை ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இது வெல்லம் வேண்டானாலும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குன்னு நினச்சா இந்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நான் வெல்லம் சேர்க்குறேன். அதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கு பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு இதை எடுத்துக்கும்போது பிரெஸ்ட் ஃபீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கடுகு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கடுகில். அதனால் தினமுமே 1 ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்போ சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற டிஃபன் ஐட்டக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காற்று போகாமல் மூடி வச்சுக்கிட்டா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.